This video sponsored by MyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அயோத்தி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்ளாஸ். சசிகுமாரின் அந்த படத்தை கண்டுக்கல ரசிகர்கள். என்ன ஆச்சு? சசிகுமார் தமிழ் சினிமாவில் பெருமை மிகு அடையாளங்களில் ஒருவராக மெல்ல மெல்ல மாறி வருகிறார். அதற்கு காரணம் அவர் தேர்வு செய்து நடிக்கும் படங்களின் கதைகள். தனக்கு முக்கியத்துவம் தேவையில்லை, கதைக்கு தான் முக்கியத்துவம். தேவையில்லாத சண்டை காட்சிகள், பில்டப் காட்சிகள் என எதுவும் இல்லாத மிகவும் யதார்த்தமான கதைகளை தேர்வு செய்து அந்த கதாபாத்திரத்திற்கு பொருந்தி போகிறார். இந்த காரணத்தினால் சசிகுமார் தமிழ் சினிமாவில் அடையாளமாக மாறி வருகிறார். வித்தியாசமான கதைகளை வைத்துள்ள புதுமுக இயக்குநர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் நடிகராக மாறி நிற்கிறார். நடுத்தர வயது கொண்ட கதாபாத்திரங்களுக்கு கச்சிதமாக பொருந்தும் போகும் சசி அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து வருகிறார். அவரது நடிப்பில் இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கியது என்றால் அது கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான அயோத்தி படம்தான். தாரை, தப்பட்டை, சுப்பிரமணியபுரம், நாடோடிகள் போன்ற படங்களைப் போல இந்த படத்தில் நடிப்பதற்கு பெரிய ஸ்கேப் இல்லை. ஆனால் அவர் அயோத்தி போன்ற கதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என ஏற்று நடித்ததே பாராட்டுக்குரிய விஷயம். படத்தில் ஒரு நடிகனாக நடிக்க நடிப்பை கொட்ட பெருமளவுக்கு ஸ்கோப் இல்லை என்றாலும் படம் பேசிய மனிதாபிமானம் மிகவும் பெரியது. இந்த படத்தில் நடித்ததற்காக சசிகுமாருக்கு பாராட்டுகள் குவிந்து கொண்டே இருந்தது. இந்த படம் கொடுத்து அன்பு அவரை நல்ல கதைகளை நோக்கி நகர வைத்தது. அதன் பின்னர் கடந்த ஆண்டில் சூரியின் கருடன் படத்தில் நடித்தார். இந்த படம் கனமான கதை, சிறப்பான திரைக்கதை கொண்ட படமாக இருந்தாலும் அப்படத்தையும் ஒரு பக்க கமர்ஷியல் படங்களின் வரிசையில் சேர்க்கலாம். ஆனாலும் படம் கதையாகவும் திரைக்கதையாகவும் ஹிட் அடித்தது. தற்பொழுது திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கும் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தை பார்த்து ரசிகர்கள் அயோத்தி படத்தை இந்த அளவிற்கு பாராட்டினார்களோ அதே அளவுக்கு பாராட்டி வருகிறார்கள். விமர்சனங்களை கடந்த ரசிகர்களும் படம் குறித்து பாசிட்டிவாக பேசி வருகிறார்கள். இந்த படக்குழுவினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வசூலிலும் படம் ஏற்றம் கண்டு வருவதால் வணிக ரீதியாகவும் வெற்றி படமாக மாறி வருகிறது. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நடிப்பதற்காக சசிகுமாரையும் மொத்த படக்குழுவினரையும் பாராட்டி வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.